வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடி தோட்டத்தை ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ சுற்றி பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் வந்து இந்த காந்தாரி மிளகு நிறைய காய்ச்சிருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது தானாகவே விதை உளுந்து முளைச்சது. இங்கே பாருங்கள், பழம் பழுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பழுக்கும்போது நமக்கு வந்து இந்த செடியில் வந்து சீரியல் லைட்டு போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மிளகு நம்ம பறித்து துவையல் வைக்கலாம், சட்னி வைக்கலாம். அப்புறமா எல்லா யூஸுக்குமே பச்சை மிளகு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து புதுசாக வாங்கி வச்ச அத்தி செடியை பார்க்கலாம். புதுசாக வாங்கி வச்ச அத்தி செடி நம்ம வந்து கன்னியாகுமரி தோட்டக்கலை பண்ணையிலேருந்து ஃபஸ்ட்டாக ஒரு காய் வச்சுருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சேன் இது வந்து காய் வைக்குமா வைக்காதான்னு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக வளர்ந்து வந்துகிட்டே இருந்ததே தவிர்த்து எந்த ஒரு காயுமே வைக்கல. ஒவ்வொரு லீஃபுக்கு ஒவ்வொரு காய் அந்த மாதிரி. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. இனியும் அடுத்து நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறமா நம்ம மாடி தோட்டத்துலேருந்து புது வரவு ஆப்பிள் செரி வந்து பூ பூத்துருக்குன்னு பார்க்கவே இல்லை. சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே கீழேயுமே பூ பூத்துருக்குது. பார்க்கலாம் எப்படி காய் காய்க்குது, பழம் பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம். நான் வந்து பழம் பறிக்கும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். பிஞ்சு வச்சதுமே அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்புறமா நம்ம அத்தி செடி, நம்ம அந்த நோய் சரியாகவே இல்லை. உங்களுக்கு அந்த நோய் தொற்றை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், புள்ளியாக டாட்டாக எறும்பெல்லாம் வந்திருக்குது. இந்த காய் வந்து நமக்கு பழுத்து பழமாகி கிடைக்காது. ஆனால் நிறைய காய் வச்சுருக்கு. எல்லா காயிலையுமே பொட்டு பிளாக் கலரில் டாட்டாக இருக்குது. இந்த எந்த காயுமே யூஸ் ஆகாது. நான் வந்து இன்னும் வந்து உரக்கடைக்கு போய் அதுக்கு மருந்து எதுவும் வாங்கிட்டு நான் வந்து என்ன மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம லெமன் ஒயின் வந்து காய் இருக்குது. எல்லாமே ஃபுல் காயாக தான் இருக்குது. இன்னும் வந்து எதுவுமே பழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகலை. பழுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து அப்டேட் காமிக்கிறேன். அப்படியே செட்டாக சேர்ந்து தான் பழுப்பாங்க. மஞ்சள் கலர்லாம் சூப்பராக அழகாக இருப்பாங்க. குட்டி குட்டி செரி டொமேட்டோ மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பார்க்கலாம், அப்போவும் நான் அப்டேட் கொடுக்குறேன். இந்த பக்கம் பிரான்ச்சில் வந்து இது வந்து மொட்டு வச்சுருக்காங்க. புதுசாக தழுத்து வந்தாங்க, ஆனால் மொட்டு வச்சுருக்குது. ஆனால் வந்து அதில் ஏதோ ஒரு பூச்சி தாக்கம் வந்திருக்குது. என்னை இதை பார்க்கணும். அப்புறமா நம்ம வந்து செடி தான் இது. எப்பவும் பூக்கும். இது வரைக்கும் காய்க்கலைன்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பூத்துட்டு பூ தொழிஞ்சு அந்த பிஞ்சு வரும், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நமக்கு வந்து இப்போ வந்திருக்குது. நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிஞ்சு வந்துச்சு, ஆனால் கொட்டிடுச்சு. ஆனால் பட் இது வந்து காட் கிரேஸ் சூப்பராக அழகாக வந்துட்டுருக்குது. பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம டேபிள் ஆரஞ்சு இன்னும் பழுக்க எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. காய் பெருசாகிட்டு தான் வருது. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். சூப்பராக அழகாக இங்கே வந்து காய், அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து தழுத்து வந்துட்டுருக்காங்க. மழை இருக்கிறனால இன்னும் அடுத்து தழுத்து பூப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எதாக இருந்தாலும் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஒரே ஒரு சிங்கிள் செடி தான் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நமக்கு. அப்புறமா நம்ம அந்த முல்லை செடி மொட்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நான் கொஞ்சம் முன்னாடி தான் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ கவர் பண்ணேன். அப்போ நான் இதை பார்க்கல. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மொட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கிடைச்சாலும் நம்ம தோட்டத்துலேருந்து கிடைச்சா ரொம்ப ஹாப்பினஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பறிக்கும்போது. முல்லைப்பூ பொதுவாகவே கொஞ்சம் சின்ன மொட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து நல்லா இந்த உரம் எல்லாம் நல்லா இதாகி சூப்பராக நமக்கு பெரிய மொட்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்குள்ள மொட்டு. இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆகியாச்சுன்னா சூப்பராக இந்த பூ அவ்வளோ பூத்து இப்படி அழகாக ஒயிட் கலராக அழகாக இருந்திருப்பாங்க. பட் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம், இதை கெட்டினா எவ்வளோ பூ வரும்னு சொல்லிட்டு. ஒரு இவ்வளோண்டு பூ தான் வரும். இல்லைன்னா நம்ம இந்த பூவை மொத்தமாக சேர்த்து ஒரு நூலில் கட்டிட்டு அப்படியே ஒரு ரோலாக கூட அப்படியே தலையில் வச்சுக்கலாம். சூப்பராக ரொம்ப மணமாக அழகாக இருக்கும். இன்னும் நமக்கு நிறைய மொட்டு வச்சுருக்காங்க. அந்த மொட்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகியாச்சுன்னா நமக்கு சூப்பராக நிறைய பூ இருக்கும்.
அப்புறமா வந்து நமக்கு ஸ்ட்ராபெரி இங்கே பாருங்கள், குட்டியோண்டு ஸ்ட்ராபெரி பூக்கிறதும் தெரியலை, காய்க்கிறதும் தெரியலை, அழகாக வந்திருக்காங்க. நம்ம வந்து இதை ரெடி ஆகியாச்சு, பழுத்தாச்சு. நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இத்தனோண்டு தான் இருக்கும், ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கும். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன், இலையெல்லாம் நீக்கிட்டு. அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்ட்ராபெரின்னே தெரியும். இங்கே பாருங்கள், இது ஏதோ ஒரு வெரைட்டி ஸ்ட்ராபெரின்னு சொன்னாங்க. பட் வந்து நேம் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை. சாப்பிட்டு பார்க்கலாம். இனிக்கவும் இல்லை, புளிக்கவும் இல்லை, அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பிளான்ட் வாங்கின அந்த தம்பி தோட்டத்திலே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். அப்போ அப்படி தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம வாங்கி இப்போ நம்ம தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வாங்கி வளர்த்துருக்கோம். அப்புறமா வந்து அவங்க வந்து இந்த பிளான்ட்டும் கொடுத்துருந்தாங்க, இனிப்பு துளசி. இந்த லீஃப் வந்து ஒன்றை பறிச்சுட்டு நம்ம வாயில் போட்டாலே லைட்டாக ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வரும். அப்படி மென்று சாப்பிட்டோன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா எந்த ஸ்வீட்னஸ் இருக்குமோ அதே சேம் ஸ்வீட்னஸ் இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த லீஃப் போட்டுட்டு டீ போட்டு கொடுக்கலாம். நேச்சுரான சுகரு, அதனால எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட் கிடைச்சா வாங்கி வளர்த்துங்க. என்கிட்ட வந்து சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது, இப்போ எதுவும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்ச நாளாக வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன். அப்போ பார்க்கலாம். செடி ஃபஸ்ட்டு வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் அப்பப்போ மாடிக்கு வந்து ஒவ்வொரு லீஃப் பறித்து சாப்பிட்டுக்குவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. அப்புறம் புதினா லீஃப் எல்லாம் பறித்து சாப்பிட்டுக்குவேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராபெரி பிளான்ட் பாருங்கள், அப்படியே கொடி வச்சு போகுது. இதை வந்து இந்த ஒவ்வொரு கண்ணையும் நம்ம வந்து மண்ணில் போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டா போதும் ஸ்ட்ரைட்டாக. அப்போ நமக்கு நிறைய ஸ்ட்ராபெரி பிளான்ட் கிடைக்கும். நான் இன்னும் அதை ரெடி பண்ணலை, இப்போ தானே வச்சுருக்கோம், செடி வளரட்டும் அப்படிங்கிற ரீசன்னால் அப்படியே விட்டுருக்கேன். பார்க்கலாம். நான் வந்து அப்படி செடியெல்லாம் வச்சு எடுத்தேன்னு யாரும் வேணுங்கிறவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள், ஓகேவா? தம்பி தான் கொடுத்தாங்க. இது வந்து சம்பங்கி பூ, இந்த பூ மாலையெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளான்ட்டு தான். அவங்க வந்து சின்னதாக ஒரு நாற்று கொடுத்தாங்க, அதை வச்சு இந்த அவங்க கொடுக்கும்போது இந்த லீஃபெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. இதெல்லாமே புதுசாக வந்திருக்குது. இதில் நெட்டியாக ஒரு குச்சி வந்து அதில் வந்து நமக்கு பூ பூக்கும். பார்க்கலாம் அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து புது வரவு இல்லை, பழைய பிளான்ட்டு தான். டேசியில் வந்து ஒத்த வெரைட்டி. நம்மக்கிட்ட வந்து அடுக்கு வெரைட்டி நீங்கள் பூ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஓல்டு பிளான்ட்டு தான், ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்துச்சு, இப்போ தான் பூத்துருக்குது. பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி அந்த கம்மல் பூ மாதிரி சூப்பராக இருக்குது. இதுலேயுமே நம்ம வந்து பூவெல்லாம் கட்டி தலையில் வைக்கிற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக அழகாக வந்திருக்குது, நிறைய மொட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பூக்கும்போது சூப்பராக பொக்கை மாதிரி தான் இருக்கும். மற்ற நம்ம அந்த அடுக்கு டேசி இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பூ எல்லாமே காஞ்சாச்சு, என்னையெல்லாம் கட் பண்ணி விட வேண்டியது தான். எல்லாமே நாற்று சுற்றி வந்துச்சு. சுற்றி வந்ததில் எல்லாமே ஃபுல்லாகவுமே மொட்டு வந்துட்டு எல்லாம் பூக்க ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு வந்து குட்டி நாற்றை எடுத்து வைக்க முடியாத லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்படியுமே நான் இப்போ சைடில் நின்று கொஞ்சம் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருது அந்த மாதிரியெல்லாம். அப்புறமா நம்ம புது வரவு இன்னொரு கலர், இந்த அடுக்கு டேசி தான். இந்த உஜாலா வந்து நம்ம உஜாலாவை தண்ணியில் கலக்குன ஒரு கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலர் தான். இப்போ தான் பூ வர ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. நான் வாங்கிட்டு வரும்போது இருந்ததை கட் பண்ணி இந்த நட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டெம்பை எல்லாமே காஞ்சி தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணி தள்ளிட்டு இது பூரா புதுசாக வந்த மொட்டெல்லாம் தான். இது பூக்கும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன். அப்புறமா நம்ம முருங்கை செடியில் வந்து பூ பூத்துருக்குது, இன்னும் காய் எதுவும் வைக்கல. பார்க்கலாம் பிஞ்சு பிடிக்குதா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்தது. குட்டி அப்டேட் தான், என்னென்ன பூத்துருக்கு காய்ச்சிருக்கு அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.